பரம்பொருளுடைய பெருங்கருணையை வியந்து இன்று இந்த இணைய வழியிலான கலந்துரையாடலில் இணைந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த கலந்துரையாடலில் என்னை இணைத்துக் கொண்டு தன்னுடைய மேன்மை மிகு சொற்களால் என்னை பாராட்டி அழைத்திருக்கின்ற எங்கள் எல்லாரதும் ஆசிரியர் பெருந்தகை, புகழ்பெற்ற ஆய்வறிஞர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா தம்பதியினர்களே, இணைந்து கொண்டிருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற சைவ சித்தாந்த சான்றோர் மருத்துவ கலாநிதி ஐயா லம்போதரன் அவர்களே, ஏனைய பெரியோர்களே, சான்றோர்களே, சமரசமும் தமிழும் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கான இந்த வாய்ப்பை தந்தமைக்காக முதலில் டொரண்டோ தமிழ் சங்கத்தினருக்கு என்னுடைய வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இலங்கை பல்கலைக்கழகம், பின்பு பேராதனை பல்கலைக்கழகம், அவற்றினுடைய தமிழ்துறை பாரம்பரியம் பற்றி எடுத்து சொன்னார்கள். இந்த இடத்தில் எங்கள் எல்லாரதும் வழிகாட்டியாகிய பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர் பற்றி ஒரு குறிப்போடு நான் இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன். இந்த ஆண்டை இலங்கையில் இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம் சுவாமி விபுலானந்தருடைய துறவு நூற்றாண்டாக கொண்டாடி வருகின்றது. அவர் துறவுக்கு உழைந்து 100 ஆண்டுகள் கடந்து விட்டன. அது மட்டுமல்லாமல் பலருக்கு வெளியே தெரியாத செய்தி, ஐயா அவர்கள் சொன்னது போன்று இலங்கையிலே முதலாக ஒரு தமிழ் பேராசிரிய தவிசு பதவி ஏற்படுத்தப்பட்டு இது 80வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அமுத விழா ஆண்டில் தமிழ்துறை தவிசு இப்பொழுது. இது தொடர்பாக விபுலானந்த நினைவில் பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் இப்பொழுது பணியாற்றி வருகிறோம். காலம் கனிகின்ற வேளையிலே அதை இங்கிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கு அறிய தருவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். இனி என்னுடைய தலைப்பு குறித்து நான் சற்றே விளக்கத்தை தந்துவிட்டு உள்ளே செல்லலாம். மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, தம்பி இங்கு உரையாற்ற வேண்டும், எனக்கு ஒரு தலைப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள். நெடுங்காலமாக என் மனதிலே இது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கருக்கூடி வந்திருக்கக்கூடிய ஒரு பொருண்மையில் பேசலாம் இந்த சான்றோர் அவையில் என்று நான் கருதினேன். நாங்கள் தமிழ் படிக்க தொடங்குகின்ற காலத்தில் புகழ்பெற்ற நூல்களாக அறியப்பட்ட நூல் வரிசையிலே மயிலசீனி வெங்கடசாமியுடைய நூல்கள் முக்கியமானவை. அவர் தந்த நூல்கள் உள்ளே பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும், கிறித்தவமும் தமிழும் என்கின்ற நூல்கள் பரவலான வாசிப்புக்கு கிடைத்தன. அதற்கு பின்பு விடுபடல்களாக இருந்த சில தலைப்புகளை பின்வந்த ஆசிரியர்கள், அறிஞர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். சைவமும் தமிழும் என்கின்ற நூல் சைவ கலைக்களஞ்சியத்தை தந்த, நான் நினைக்கிறேன் வைத்திய கலாநிதி ஐயா அவர்கள் நன்றாக அறிவார்கள், சைவ கலைக்களஞ்சியம் தொகுப்பை மிக பாரிய அளவில் பெருந்தொகுப்பாக கொண்டு வந்த முனைவர் இரா செல்வகணபதி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் ஒன்று சைவமும் தமிழும். இவ்வாறே வைணவமும் தமிழும் நூல் வெளிவந்திருக்கிறது, இஸ்லாமியமும் தமிழும் வெளிவந்திருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் என்கின்ற மொழி ஏதேனும் ஒரு சமய அடையாளத்துடன் சார்த்துத்தான் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது, அல்லது சாதாரண மக்கள் அதை எவ்வாறு தான் கருதுகிறார்கள்.
இவற்றுக்கு புறம்பாக ஒரு சமயம் சார்ந்து தன்னுடைய சிந்தனைகளை முன்வைக்கின்ற அறிஞர் பாரம்பரியத்துக்கு புறம்பாக அனைத்து சமயங்களையும் அனைவரையும் ஒன்றாக கருதுகின்ற ஒரு இடையறாத குரலும் தமிழில் ஒலித்து வந்திருக்கிறதா என்று நான் பார்க்க விரும்பினேன். பொதுவாக தமிழ் மொழியில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு அல்லது தமிழ் இனத்தார் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு ஒரு சில இருக்கின்றன. ஒன்று, பால் செய்யும் உட்பகை. தமிழ் இனம் இவ்வளவுதான் பொருளாதாரத்தில், அறிவில், கலைகளில் சிறந்திருந்தாலும் உலகளாவிய ரீதியில் அரசியல் நிலையிலும் ஏனைய நிர்வாக நிலையிலும் தலைமை ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானத்துக்கு செல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணமாக எங்களுடைய இனத்தை, சமுதாய வரலாற்றை ஆய்கின்ற பெருமக்கள் சொல்லுவார்கள், அந்த தமிழ் இனத்துக்குள் காணப்படுகின்ற உட்பகை, பால் செய்யும் குழுக்கள், தங்களுக்கு இடையிலான முரண்பாடு, ஒருவர் இன்னொருவரை அடுவதும் தொலைவலும் புதுவது அன்று என்று சொன்னது போல சங்க காலத்திலிருந்தே ஒரே மொழி பேசுகின்ற, ஒரே பண்பாட்டை பின்பற்றுகின்ற மக்களாக இருந்தாலும் சேர நாட்டினரை சோழ நாட்டினர் அடுவது, சோழ நாட்டினரை பாண்டிய நாட்டினர் தொலைப்பது, இப்படியாக உட்பகைகள் தமக்குள்ளே சண்டையிட்டு மாய்ந்த வரலாறு தனியே சங்ககால வரலாறு மட்டுமல்ல, எங்கள் ஈழத்தமிழினத்தின் சமகால வரலாறும் அதுதான். இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் தமிழ் இனத்தின், தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு பாரிய குறைபாடாக பிறரால் அடையாளம் காணப்பட்டிருப்பது இந்த மொழி. மொழி மீது பாரிய தாக்கம் செலுத்தி இருக்கின்ற சமயம். ஒரு சமயம் குறித்த ஒரு ஆளுமை, ஒரு புலவர், ஒரு அறிஞர் மேற்கிளம்புகின்ற பொழுது அவர் தன் சமயத்தை மட்டுமே மெய்ச்சமயம் என்றும் ஏனைய சமயம் சார்ந்த கருத்தாடல்களை, சொல்லாடல்களை மறுதலித்து அதனை இரண்டாம் நிலைப்படுத்துகின்ற ஒரு தன்மை, இப்படியான ஒரு சமய முரண்பாடுகள், சமய மோதல்கள், என் சமயம் பெரிது உன் சமயம் பெரிது இல்லை என்கின்ற வாதங்கள், இப்படியான ஒரு சமயத்துடனான உறவு, சமயத்தின் மீது மொழி கொண்டிருக்கின்ற ஆகப்பெரிய தொடர்பு என்பதும் மொழி குறித்த மொழி வரலாற்றில், சமுதாய வரலாற்றில் பாதிப்பை செலுத்திய ஒரு விடயம் என்று அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை நாங்கள் சம்பந்தர் காலத்திலிருந்து பார்க்கலாம். தன்னுடைய சமயம் மெய்ச்சமயம் என்று சொல்ல புகுந்த சமயகுரவர்கள் ஒருவர் அவைதிக நெறிகளை எவ்வாறு பாடியிருக்கிறார் என்பதற்கு இருந்து, காலனி ஆதிக்க காலகட்டத்தில் உள்ளே நுழைந்த கிறித்தவ சமயம் குறித்த எதிர் சமயங்களுடைய கருத்துகள் அல்லது சுதேசிய சமயங்கள் குறித்த கிறித்தவ காலனி ஆதிக்கக்காரருடைய கடுமையான கருத்துக்கள், இவை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இவ்வாறு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு பொருத்தமானது தானா? ஒட்டுமொத்தமான தமிழ் அறிவுலகத்துக்கும் இது ஏற்புடையதா? இது கடந்து என் சமயம் மட்டுமே பெரிது, நான் வணங்கும் கடவுள் மட்டுமே உயர்வானவர் என்கின்ற கருத்தாடல்களுக்கு அப்புறமாக எல்லா சமயங்களையும் அரவணைக்கின்ற, எல்லா கடவுளர்களையும் போற்றுகின்ற, மானுடத்தை முதன்மைப்படுத்தி மதங்களை இரண்டாம் நிலைப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான அறிவு போக்கு எங்கள் தமிழ் மொழியில் இருந்து வந்திருக்கிறதா என்பதை காண்பதுதான் இந்த சிறிய உரையினுடைய நோக்கமாக இருக்கும் என்று நான் தாழ்மையாக தெரிவித்து, பல இனங்களும் பல சமயங்களும் பல பிரதேசத்தினரும் சேர்ந்து வாழ தலைப்பட்டு விட்ட இந்த பூமியிலே இத்தகையதான ஒரு சமரச மனோபாவம், அனைத்தையும் சமத்துவமாக ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, என்னுடைய பாதை ஒன்று, ஆனால் என்னுடைய பாதை மட்டுமே பாதை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு அறிவு நேர்மை என்பவை முக்கியமானவை என்று கருதப்படுகின்றன. சமகால உலகத்திலே இந்த இணக்கப்பாடும் இந்த ஒற்றுமையும் அனைவரையும்
அரவணைத்து செல்கின்ற மனோபாவமும் எங்கள் மனித குலத்துக்கு அவசியமானவை என்று எல்லாரும் கருதுகிறார்கள். இது குறித்து தமிழனுடைய கொடை என்ன? இத்தகைய சிந்தனையை தமிழ் எவ்வாறு வழங்கி வந்திருக்கிறது? காலந்தோறும் அது கையளிக்கப்பட்டு வந்திருக்கிறதா என்பதை இந்த உரை மேலோட்டமாக ஆங்காங்கே சில புள்ளிகளை தொட்டு காட்டி உணர்த்த விரும்புகிறது. வெறுமனே மேடை பேச்சுகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மேற்கோளிற்குள்ளே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அளவில் தமிழன் ஒரு சமரச மனோபாவம் மிக்கவன் என்று நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மனோபாவம் எவ்வாறு காலந்தோறும் தன்னை புதுப்பித்து வந்திருக்கிறது, வளர்த்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக நோக்கலாம் என்று நான் கருதுகிறேன். தொடக்க காலத்திலே நான் ஏற்கனவே தொட்டு காட்டியது போன்று எந்த இனக்குழுமத்துக்கும் எந்த சமுதாயத்துக்கும் இருக்கின்ற வளமை பிரகாரம் வலியது வாழும் என்கின்ற நியதியின்படி தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக ஒரு சிறு குழு ஏனைய குழுக்களோடு முட்டி முரண்பட்டு மோதி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள துடித்திருக்கிறது. தமிழினமும் அதற்கு விதிவிலக்கில்லை. இப்படியான ஒரு மனோபாவம் நிலவிய ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னது போன்று தமிழ் பேரவை பெருநிலம் சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு என்று பிரிந்திருக்கின்ற வேளையிலே அப்பொழுது இந்த தமிழ்நாடு என்கின்ற எண்ணக்கரு உருவாகவில்லை. இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி நாடுகளாக கருதப்பட்டன. அவ்வாறு தனித்தனி நாடுகளாக கருதப்படுகின்ற வேளையிலே தன்னுடைய நாட்டினுடைய வெற்றிக்காக ஏனைய நாட்டை கையகப்படுத்துவது, அந்த நாட்டு மக்களை துன்பப்படுத்துவது, அரசனை திரைகொள்ள வைப்பது, இவையெல்லாம் இயல்பானவை. இவ்வாறாக ஓர் இனத்து மக்களே தங்களுக்குள் முரண்பட்டு சின்னாபின்னப்பட்டு கொண்டிருந்த வேளையிலேதான் ஒரு கவிஞன், ஒரு புலவன் இந்த ஒற்றுமை குறித்து, எல்லாருமே ஒன்றானவர்கள் என்பது குறித்து சிந்திக்க தலைப்படுகிறான். ஏற்கனவே சில புறநானூற்று பாடல்களிலும் பரிபாடலிலும் நாங்கள் இந்த ஒற்றுமையினுடைய சமத்துவத்தினுடைய குரலை கேட்டாலும் இதை தன்னுடைய ஒரு காப்பிய நோக்கமாகவே ஆக்கி கொண்டு தன்னுடைய படைப்பினுடைய மிக அடிநாதமான பாவிகமாக ஆக்கி கொண்டு ஒரு புலவன் முன் வருகிறான். அவன் அரச பரம்பரையில் வந்தவனாக கருதப்படுகிறான். அவனுடைய மனோபாவம் துறவியினுடைய மனோபாவமாக காணப்படுகிறது. இளங்கோவனுடைய சிலப்பதிகாரம். நிச்சயமாக இது ஒரு சமரச உள்ளத்தை தமிழ் சூழலில் விதைப்பதற்கான ஒரு முயற்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. காரணம், அந்த புலவன் தன்னுடைய காப்பியத்தை அமைத்திருக்கின்ற வரிசை 3 காண்டங்கள். 3 காண்டங்களுக்கும் அந்த புலவன் வைத்திருக்கின்ற வழங்கி இருக்கின்ற பெயர்களை நாங்கள் பார்த்தால் மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம். சோழ நாட்டினுடைய தலைநகராக அமையக்கூடிய புகார் காண்டமாக, பாண்டி நாட்டினுடைய தலைநகராக அமையக்கூடிய மதுரை காண்டமாக, சேர நாட்டினுடைய தலைநகராக அமையக்கூடிய வஞ்சி காண்டமாக அமைகின்ற வேளையிலே 3 காண்டங்களாக பிரிந்திருந்தாலும் இது காப்பியம் என்று முழுமை பெறுவது போன்று தமிழ் வழங்கு தேசம் சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு என்று பிரிந்திருந்தாலும் முழுமை பெற வேண்டும், ஒருமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒருமித்த சிந்தனையை, தேசிய சிந்தனையை அந்த காப்பியத்தினூடாக புலவன் முன்வைக்கிறார். நாங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த சிந்தனை வெறுமனே காண்ட அமைப்பில் மட்டும் இல்லை. அந்த புலவன் எவ்வளவு தூரம் ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறான் என்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது தான் எடுத்துக்கொண்ட சின்ன 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 விடயங்களிலே கூட இந்த முத்தேசங்களும் ஒற்றுமைப்பட்ட தேசங்களாக, ஒன்றாக கருதப்படத்தக்க தேசங்களாக அமைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை இளங்கோ முன்வைத்தவராக காணப்படுகிறார். நான் பெரிதும் விரும்பி படிக்கின்ற காணல் வரியிலே ஒரு பெண் குறித்த வர்ணனை தொடங்குகிறது. கயல் எழுதி பெண் பற்றிய சித்திரம்
கயல் மீன்கள் போல அவளுடைய விழிகள் இருக்கின்றன. அப்போ ஓவிய புலவன், ஓவிய கலைஞன் மீன் போல இருக்கின்ற கண்களை தீட்டுகிறான் கயல் எழுதி. கண்கள் எழுதியதற்கு பிறகு புருவங்கள் வைக்க வேண்டும் இல்லையா? அந்த புருவங்கள் வில் போல இருக்கின்றன. வில் எழுதி மீன் போல் இருக்கின்ற கண்களை கீறி, அதற்கு மேல் இருக்கின்ற வில் போல் இருக்கின்ற புருவங்களை கீறி, அதற்கு பிறகு நீண்டு வளர்ந்திருக்கின்ற கரிய கூந்தலை கீறி, அதை சொல்லுகின்ற பொழுது புலவன் சொல்கிறான், கார் எழுதி கார்கால மேகம் போல கருத்து திரண்டிருக்கின்ற கூந்தலை கீறி, காமன் செயலெழுதி தீர்ந்த முகம் திங்களோ என்று பாடு. 3 அடையாளங்களை குறிப்பிடுகிறார். ஒரு அழகான பெண்ணுடைய வதனத்தை தீட்டுகின்ற காட்சியை காட்டுகின்ற பொழுது, கயல் எழுதி, வில் எழுதி, கார் எழுதி, கண்களை கீறி, புருவங்களை கீறி, அழகான என்ற கூந்தலை கீறி. அறிஞர்கள் கேட்பார்கள், எதற்காக இந்த 3ஐயும் மட்டும் சுட்டுகிறான்? வாயை பேசவில்லை, இதழை பேசவில்லை, செவிகளை பேசவில்லை. இந்த 3ஐயும் மட்டும் சுட்டுவதற்கு காரணம் அவனுடைய இந்த ஒற்றுமை பண்புதான். எங்களுக்கு தெரியும், கயல் மீன் என்பது ஒரு தேசத்தினுடைய அடையாளம், பாண்டி தேசத்தின் அடையாளம். வில் என்பது இன்னொரு தேசத்தின் அடையாளம், சேர தேசத்தினுடைய அரசு இலச்சினை வில். சோழ நாட்டினுடைய அடையாளமே நெல் விளைச்சல், தஞ்சை, நஞ்சை. ஆகவே கார்காலத்தில் விளைகின்ற நெற்கதிர்களை அவருடைய கூந்தல் என்று காட்டுவதன் மூலமாக ஒரு முகத்தை பாடுகின்ற பொழுது கூட அந்த சமரச உள்ளம் உள்ள கவிஞனுக்கு 3 தேசத்தினுடைய ஒற்றுமைதான் ஞாபகம் வருகிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார். அவ்வளவு தூரம் இந்த தமிழ் சூழலிலே தமிழ் என்கின்ற ஒற்றை சரட்டு, தமிழ் பண்பாடு என்கின்ற நாரில் அனைத்து விதமான மலர்களையும் கோர்த்து விட வேண்டும் என்று துடித்தவன் இளங்கோ என்கின்ற சமரச கவிஞன். நான் இங்கு சமயம் தொடர்பான அடிப்படையிலான சமரசம் என்பது எல்லா தளங்களுக்கும் பொருந்தும். எல்லா பிரிவினைகளும் இல்லாத ஒரு மனோபாவம் தான் சமரசம். ஒரு நல்ல புலவன் பிரிவினைகள் என்கின்ற கிளிசல்களை காணுகின்ற பொழுது எழுதுகோல் என்கின்ற தையல் ஊசியினால் அவற்றை தைக்க தொடங்குகிறான். அது எது தொடர்பான கிளிசலாக, பிரதேசவாதமாக இருக்கலாம், இனவாதமாக இருக்கலாம், சாதி வேறுபாடாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம், சமய முரண்பாடாக இருக்கலாம். சங்கம் நிறைவிய கால தொடக்க கால பகுதியிலே, சங்ககால நிறைவிலே வடபுலத்திலிருந்து தென்னகம் நோக்கி சில தத்துவங்கள் வருகை தருகின்றன. பௌத்தம், சமணம் போன்ற தத்துவங்கள். ஏற்கனவே இங்கே நிலத்துக்கு ஒரு கடவுளை வழிபடுகின்ற மரபு இருந்திருக்கிறது. இவற்றுக்கு மேலாக வைதிக நெறியினுடைய வருகை நேர்ந்து விடுகிறது. நிலத்துக்கு ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு புறம்பாக ஆங்காங்கே இனக்குழுமங்கள், சமுதாய குழுக்கள் தாங்களாக வழிபடுகின்ற சுதேசிய வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது. எனவே இந்த தமிழகம் என்பது சங்கமருவிய காலப்பகுதியிலே நிறைந்த சமயங்களுடைய, நிறைந்த சடங்குகளுடைய, நிறைந்த ஆகம நெறிகளுடைய தாக்கத்துக்கு உள்ளாகிறது. இவ்வாறு பல சமயங்கள், பல தத்துவங்கள் ஒரு தளத்தில் சந்திக்கின்ற வேளையிலே முட்டி மோதுகைகள், விவாதங்கள், ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது இயற்கை. இதை எப்படி கடப்பது? அதனுடைய பிம்பத்தைத்தான் நாங்கள் மணிமேகலையிலே விவாதங்களாக பார்க்கிறோம். எந்த தத்துவம் உயர்வானது என்கின்ற வாதங்கள், பட்டிமண்டபங்கள் நடக்கின்றன. இந்த நேரத்திலே அரச பரம்பரையில் இருந்து வந்த துறவியாகிய இளங்கோ அவர்கள் தமிழ் சூழலினை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய சமரச மனோபாவத்தை சிந்தித்து பாருங்கள். இவற்றுள் எந்த ஒரு சமயத்தையோ, எந்த ஒரு ஆகமத்தையோ, எந்த ஒரு தத்துவத்தையோ இது தமிழுக்கு வேண்டாம் என்று நிராகரிக்கின்ற போக்கு, அல்லது இது மட்டும்தான் தமிழுக்குரியது என்று ஒரு அடைத்துவிட்ட அல்லது ஒரு மிகவும் குறுகலான சிந்தனை போக்கை தமிழ் சூழல் ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? இல்லை வந்தவர்களையும் அணைத்துக் கொண்டு இருக்கின்றவற்றினுடைய செழிப்போடு நாங்கள் முன்னோக்கி நகரப் போகிறோமா என்கின்ற மிக முக்கியமான கேள்வி வருகின்ற இடத்தில் அந்த புலவன் இந்த சமுதாயத்துக்கு எதை வழிகாட்டுகிறான் என்பது முக்கியமானது. புகார் நகரத்தை காட்டுகிறான். காட்டுகின்ற பொழுது எந்த வேறுபாடும் கிடையாது.
எந்த வேறுபாடும் கிடையாது. அவனுடைய பதிவின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிறவாயாக்கை பெரியோன் கோவிலும், அறுமுகச் செவ்வேள் அநீதிகள் கோயிலும், வாழ்வளைமேனி வாலியோன் கோயிலும், நீலமேனி நடியோன் கோயிலும், அறவோர் பள்ளியும், அரணோம்படையும், புறநிலை கோட்டத்தில் புண்ணியத்தானமும் என்று சொல்லுகின்ற பொழுது சிவனுடைய ஆலயம், திருமாலுடைய ஆலயம், சமணப்பள்ளி, பலராமனுடைய ஆலயம், பௌத்த பள்ளி என்று அனைத்து வழிபாட்டு தானங்களையும் சமனாகவும் உரிமையோடும் குறிப்பிட்டு செல்லுகின்ற பாங்கை பார்க்கிறோம். இது சாதாரணமாக ஏதோ போகிற போக்கில் அவன் படைத்து விட்டு செல்லுகின்ற ஒரு காட்சி என்று நாங்கள் கடந்து விட முடியாது. இதே சிந்தனை இந்த புலைவனுடைய பாவிகமாக நோக்கமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், மதுரையை சித்தரிக்கின்ற பொழுதும் அந்த புலவனை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தனியே புகார் சித்தரிப்பில் மட்டும் இந்த சமரசம் வெளிப்படவில்லை. மதுரையை காட்டுகின்ற பொழுதும் எப்படி காட்டுகிறான் என்றால், முதல் வெளிநாட்டத்து இறையோன் கோயிலும், உவனச்சேவல் உயர்ந்தோன் நியமமும், மேலிவளன் உயர்ந்த வெள்ளைநகரமும், கோழிச்சேவல் கொடியோன் கோட்டமும், அறத்துறை வாங்கிய அறவோர் பள்ளியும் என்று வைதிக அவைதிக நெறிகளுடைய வழிபாட்டு தலங்களை அவன் ஒருங்கே சுட்டிச் செல்லுகின்ற அந்த மனோபாவத்தை காண்கிறோம். எனவே இந்த தமிழ் சூழலுக்குரியது மட்டும் இன்ன சமயம்தான் இன்ன நெறிதான் என்கின்ற ஒரு ஒற்றை நிலைப்பாட்டை ஒரு சரியான அறிஞன் புலவன் எடுத்துக்கொள்ளவில்லை. பன்மையையும் அங்கீகரிக்கின்ற ஒரு சமரச மனோபாவத்தை அவன் விதைக்கிறான். பல வந்து சேருகின்ற பொழுது எங்கள் மொழிக்கு, எங்கள் இனத்துக்கு, எங்கள் பண்பாட்டுக்கு இது மட்டும்தான் உகந்தது என்கின்ற ஒரு ஒற்றை சிந்தனைக்குள் அடைபட உண்மையான சான்றோர் விரும்பவில்லை. அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, வழிபடுகின்ற ஒருவர் தான் தன் வழிபாட்டில் நிற்பதற்கான அனைத்து உரிமைகளும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அது மட்டும்தான் வழிபாடு என்று கருதுவது, நான் நிற்கின்ற சமயம் மட்டுமே சமயம் என்று கருதுவதுதான் சமுதாயத்தின் ஒற்றுமைக்கு ஆபத்தானது என்பதை அந்த புலவன் விளங்குகிறான். இதை தன்னுடைய கதைப்போக்கிலே அவன் மிக ஆழமாக பதிய செய்கிறான். கண்ணகி கோவலனுடைய இணைவு, அவர்கள் எந்த நியமத்தை சார்ந்தவர்கள், எந்த சமயத்தை பின்பற்றுகிறார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதுவே ஒரு புலவனுடைய வெற்றிதான். அவர்கள் சமண சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று கருதலாம். சாவக நோன்பிகள் என்று அவர்களை குறிப்பிடுகின்ற தன்மை காணப்படுகிறது. சாவக நோன்பிகள் என்றால் இல்லறத்தில் ஈடுபடுகின்ற சமண சமயத்தார். ஆசீவகம் சார்ந்தவர் என்று சொல்வதற்கும் ஏற்பு இடம் இருக்கிறது. காரணம், கோவலன் இறந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு அவர்களுடைய தந்தை மாநாயகன் ஆசீவக நெறிக்கு செல்கிறார். மற்ற தந்தையாகிய மாசாத்துவான் பௌத்த துறவியாகிறார். எனவே சாவக நோன்பிகள் சமண சமயத்தினர்கள் கோவலன் கண்ணகி என்று வைத்துக் கொண்டால், அவருடைய பெற்றோர்கள் ஒரு பகுதியினர்கள் ஆசீவக நெறிக்கு செல்கிறார்கள், ஒரு பகுதியினர்கள் பௌத்த நெறிக்கு செல்கிறார்கள். இப்படியே இருக்கு. பௌத்த நெறி குடும்பத்தினர், ஆசீவக நெறி குடும்பத்தினர், சாவக நோன்பிகள் சமணர்கள். ஆனால் அந்த கோவலன் கண்ணகியுடைய திருமணம் எவ்வாறு நடக்கிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோமா? கோவலன் கண்ணகியினுடைய திருமணம் மாமது பார்ப்பார் மறைவழி காட்டிட வைதிக நெறியில் நடக்கிறது. இது நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனை இல்லையா? அவர்கள் வெவ்வேறு நெறியை பின்பற்றினவர்களாக இருந்த பொழுது கூட அவர்கள் வாழ்வின் முக்கியமான சடங்கு என்பது இன்னொரு நெறியில் நடக்கிறது என்றால், அந்த மனோ பக்குவத்தை புலவன் இந்த சூழலுக்கு வரவேண்டிய பக்குவம் என்று கருதுகிறான். வைதிக நெறியில் அவர்களுடைய திருமணம் நடக்கிறது. காலச்சூழல் விதியினுடைய வயத்தினால் அவர்கள் மதுரைக்கு புறப்படுகிறார்கள். புறப்படுகின்ற வேளையிலே கோவலனுடைய செயற்பாட்டை இளங்கோடிகள் பதிவு செய்கிறார். என்ன செய்கிறார்? இந்திரன் கோட்டத்தை வணங்குகிறான். 3 கோட்டங்களை வணங்குவதாக காட்டுகிறார். திருமால் கோட்டத்தை வணங்குகிறான். அருகர் கோட்டத்தை வணங்குகிறான். பார்த்தால் எந்த விதமான பேதமும் இல்லாமல், எந்த விதமான வேறுபாட்டு உணர்ச்சியும் இல்லாமல் ஒருவன் தான் பயணம் புறப்படுகின்ற பொழுது திருமாலை வணங்குகிறார், இந்திரனை வணங்குகிறார், அதே போன்று பள்ளியை, அவைதிகளுடைய பள்ளியை வணங்குகிறார் என்றால், இதன் மூலம் இளங்கோடிகள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? வழிப்பயணத்திலே ஒரு சமண துறவி இணைந்து கொள்கிறார், கவுந்தியடிகள் இணைந்து கொள்கிறார்.
கவுந்தியடிகள், கோவலன் கண்ணகி மூவரும் தங்குகின்ற ஒரு இடம் கொற்றவை ஆலயமாக காட்டப்படுகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு சமண துறவி கொற்றவை ஆலயத்தில் தங்குகிறார். அந்த கொற்றவை ஆலயத்தில் நடைபெறுகின்ற சடங்குகளில் கலந்து கொள்கிறார். அங்கு தெய்வமேறி ஆடுகின்ற பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்கிறார். பயணம் தொடர்கிறது. கண்ணகியை அடைக்கலப்படுத்த வேண்டும். எங்கே சென்று அடைக்கலப்படுத்தினார்கள்? திருமாலை வழிபடுகின்ற ஆட்சியர்களுடைய குடும்பத்தில் சென்று கையகப்படுத்தினார்கள். அப்ப பெருமக்களே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சமரசத்தை, தமிழினத்திற்கு தேவையான சமரசம் என்று தமிழின் முதல் காப்பியத்தை, தமிழ் மன்னனுடைய சொந்தமான காப்பியத்தை தந்த காப்பிய புலவன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். பேதங்கள், வேறுபாடுகள் இல்லாமல் மனித இனம் இருக்க முடியாது. நாங்கள் எத்தனை பேர் இங்கு இணைந்திருக்கிறோமோ அத்தனை வேறுபாடுகள் இங்கே காணப்படுகின்றன. ஒருவருடைய கருத்துக்களை, ஒருவருடைய வாழ்க்கை முறையை, ஒருவருடைய நெறிகளை இன்னொருவர் அப்படியே ஒத்துக்கொள்வார்கள் என்று என்றைக்கும் இல்லை. ஆனால் இந்த வேறுபாடுகள் இருக்கின்ற பொழுது இவற்றை கடந்து நாங்கள் எவ்வாறு ஒருமை சிந்தனையோடு பயணிப்பது என்பதை இளங்கோ காட்டித் தருகிறார். அவனுடைய காப்பியம் விதைக்கிறது. ஒரு அந்த நீண்ட பயணத்தில் நாங்கள் பார்த்தால் அதில் வந்து சங்கமிக்காத சமய கூறுகளோ சடங்குகளோ தத்துவங்களோ இல்லை. அனைத்தும் வருகின்றன, அனைத்தும் சங்கமிக்கின்றன. ஒருபுறம் வேட்டுவர்களுடைய வழிபாடு, குன்றக்குறவு வேட்டுவர்களுடைய வழிபாடு, இன்னொரு பக்கம் ஆட்சியர்களுடைய வழிபாடு, இன்னொரு புறம் கொற்றவையை வழிபடுகின்ற தன்மை, இவ்வாறு குன்றக்குறவை முருகனை வழிபடுகின்ற தன்மை, இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து குழுக்களுடைய வழிபாட்டு முறைகளும், அப்பொழுது வந்து புகுந்த அவைதிக நெறிகளாகிய சமணம், ஆசீவகம், பௌத்தம் போன்றவற்றினுடைய கூறுகளும், ஏலவே நிலைபெறத் தொடங்கிவிட்டிருக்கின்ற வைதீக சமய கூறுகளும் என்கின்ற இவ்வாறான ஒரு கலப்புறு சூழலில் தமிழினம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சமரச சிந்தனையை இளங்கோ எங்களுக்கு காட்டித் தருகிறது. இதனை நாங்கள் எவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்தோம் என்பதுதான் கேள்விக்குரியது. ஒரு நெறியிலே நான் தொடர்கின்ற பொழுது, ஒரு சங்கம் சார்ந்து நான் இயங்குகின்ற பொழுது, ஒரு பாடசாலையில் நான் கேட்கின்ற பொழுது, ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் பணிபுரிகின்ற பொழுது, என் பல்கலைக்கழகம் மட்டும்தான் உயர்வானது என்று கருதுகின்ற மனோபாவம் ஆரோக்கியமானதா? என்னுடைய பல்கலைக்கழகமும் உயர்வானது, இதை போன்று எல்லா பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன என்று நினைப்பதுதானே நேர்மையானது. இதுதான் சமயத்துக்கும் பொருத்தமானது. இந்த சமய சிந்தனை தொடக்க காலத்தில், பல்லவர் கால தொடக்க காலத்தில், அது சங்கமருவிய கால நிறைவு காலத்தில் இந்த மனோபாவம் வைதிக நெறிகளிலும் இருந்தன. ஒருபுறம் முட்டி மோதி அவைதிக நெறிகள், வைதிக நெறிகள் மோதலின் பின்பு அவைதிக நெறிகள் சற்றே தளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு அந்த மோதல், எப்பொழுதும் பாருங்கள், பகை இருக்கின்ற பொழுது அல்லது மோதல் மனோபாவம் இருக்கின்ற பொழுது நாம் யாராவது வெளியாருடன் முதல் சண்டை பிடிப்போம். வெளியாரோடு சண்டை பிடித்து அவர்கள், எங்களுடைய நாட்டு வரலாற்றிலும் அதுதான் நடந்தது. பிரித்தானியர்கள் ஆளுகின்ற வரைக்கும் அல்லது ஐரோப்பியர்கள் ஆளுகின்ற வரைக்கும் எங்களுடைய மோதல் அவர்களுக்கு எதிரானதாக இருந்தது. அவர்கள் தேசத்தை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றதற்கு பிறகு நாங்கள் எங்களுக்குள்ளாக மோதிக்கொண்டோம். பெரும்பான்மை, சிறுபான்மை, சிறுபான்மைக்குள் தமிழினத்தினர், முஸ்லிம் இனத்தினர், இவ்வாறு மோதல் இவ்வாறு ஏதோ ஒரு விதத்தில் தன்னை காட்டிக்கொண்டே வந்திருக்கிறது. அவைதிக நெறிகளோடு எதிர்த்து மோதிய வைதிக நெறியினர் அவைதிக நெறி தளர்ச்சி அடைந்த உடனேயே தங்களுக்குள் மோத தொடங்குகிறார்கள். சைவம் பெரிதா, வைணவம் பெரிதா, சிவன் உயர்வானவனா, விஷ்ணு உயர்வானவனா? இந்த மோதல் கடுமையாக நடக்கின்ற வேளையிலும் இங்கே தொடங்கப்பட்ட சமரச மனோபாவம் அறாமல் தொடர்ந்து வந்திருக்கிறதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். வெறுமனே ஒற்றை போக்கில் பல்லவர் காலம் என்பது சமயங்கள், சமய பேதங்களுடைய காலம் என்று சொல்வதை கடந்து அந்த சமரச மனோபாவம் தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலும் கடந்து வந்திருப்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அதிலே பேயாழ்வாருடைய பாடல், திருமாலை வர்ணிக்கின்ற ஒரு பாடல், மிக முக்கியமான பாடல். எப்படி அவருடைய வர்ணனை தொடங்குகிறது? தாழ் சடையும் நீள்முடியும். தாழ் சடை யாருக்கு இருக்கிறது? சிவபெருமானுடைய. நீள்முடி திருமாலுக்குரியது. ஒன்மழுவும் சக்கரமும். அப்ப அவருடைய கூந்தல், தலைமுடி பற்றி பேசியவர் அடுத்து அவருடைய ஆயுதங்களை பேசுகிறார். ஒன்மழு ஒரு கையில், இன்னொரு கையில் சக்கரம். ஒன்மழு யாருடைய ஆயுதம்? சிவனுடைய ஆயுதம். சக்கரம் திருமாலுடைய ஆயுதம். எனவே திருமுடி அலங்காரத்தை பேசுகின்ற பொழுது சிவனை ஞாபகப்படுத்துகிறார், திருமாலை ஞாபகப்படுத்துகிறார்.
ஆயுதங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது சிவனுடைய ஆயுதம் பேசப்படுகிறது, திருமாலுடைய ஆயுதம் பேசப்படுகிறது. சூளும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எம்பிக்கு எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாயிந்து. திருமலை மீது விற்றிருக்கின்ற இந்த திருமால் என்கின்ற என்னுடைய தந்தைக்கு எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றே. எந்த இரண்டு உருவு? சிவனுக்குரிய தோற்றம், திருமாலுக்குரிய தோற்றம். நினைத்து பாருங்கள், ஒரு பக்கம் சமய பூசல் முட்டி மோதுகைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு ஆழமான ஞானி என்ன சொல்கிறான்? இரண்டு உருவமும் ஒன்றுதானே, சிவனுடைய தோற்றமும் திருமாலுக்குரியது, மழுவும் திருமாலுக்குரியது, சக்கரமும் திருமாலுக்குரியது, இரண்டுருவும் ஒன்றாய்ந்து என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மோதிக்கொண்டிருக்கின்ற இரண்டு சமய நெறிகளை இணக்கப்படுத்தக்கூடிய ஒரு சமரச குரலாக நாங்கள் பல்லவர் காலத்திலே பேயாழ்வாருடைய குரலை கேட்கிறோம். இது போன்று பல குரல்கள் காணப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு சைவ குரல், நாங்கள் நினைத்து போற்ற வேண்டிய ஒரு குரல், நான் நினைக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒரு வார்த்தை. திருத்தொண்ட தொகை பாடிய யாருக்கு அந்த மனசு வரும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் பெருமக்களே. இன்றைக்கும் இந்த இவ்வளவு தொழில்நுட்பங்கள் விஞ்ஞானங்கள் பெருகிவிட்ட அறிவியல் காலம் என்று சொல்லுகின்ற காலத்தில் கூட இலங்கை போன்ற நாடுகளில் எது மனவருந்தத்தக்க செய்தி தெரியுமா? ஒரு சமய நெறியிலே பிறந்து அவன் தன்னுடைய சமய நெறியிலே முயன்று நிறைவாக எல்லாரும் சென்று சேரப்போகின்ற இடம் ஒன்றுதான். நாங்கள் வழிபடுவதும் ஒரே ஒரு சக்தியினுடைய வெவ்வேறு உருவங்களை, வெவ்வேறு தோற்றங்களைத்தான். ஆனால் கூட இவன் என்னுடைய சமய நெறிக்கு வர வேண்டும் என்று அதற்காக பல சமயங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து சுய சமயத்திலிருந்து மற்றவர்களை தம் சமயத்துக்கு இழுத்துக் கொண்டிருக்கின்ற, சமய மாற்றங்களுக்கு தூண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்கிறோம். இன்னமும் சமய அடையாளத்தில் என்னுடைய சமயம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை சிந்தனை பல சமயங்களிலே காணப்படுகின்றன. ஆனால் அந்த பல்லவர் கால சூழலில், இத்தகைய அறிவியல் யுகம் விழிப்பு பெறாத அந்த சூழலில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டு தொகையிலே சைவம் சார்ந்த அடியவர்களை பற்றி பேச வருகிறார். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியே, திருநீலகண்டத்துக்கு உயவனார்க்கடியே என்று பாட வருகிறார். அப்படி பாடுகின்ற வரிசையிலே சைவ சான்றோர்களை பாட வேண்டிய தேவை இருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு அடியார் கூட்டத்தையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியே. இது எதற்காக அந்த இடத்தில் வர வேண்டும்? நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? குழுக்களாக இருக்கக்கூடிய சைவ சான்றோர்கள் சில பேரை பாராட்டுகிறார். முப்போதும் திருமேனியிலே திருநீறு பூசுகின்றவர்கள், இறைவனுடைய திருமேனியை 3 வேளையிலும் தொட்டு வழிபடுபவர்கள், முழுநீறு பூசிய முனிவர், முப்போதும் திருமேனி திண்டுவார், இவர்களை பாடுகிறார். தில்லைவாழந்தனர்களை பாடுகிறார். தனித்தனி அடியார்களாக பலரை பாடுகிறார். இவ்வாறு குழுநிலையில் பாடுகின்ற சான்றோர் பெருமக்களுக்குள்ளே அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்கின்ற ஒரு கூட்டத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் நினைத்துக் கொள்கிறார். யார் அந்த அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள்? அவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்களா? அவர்களை சுந்தரர் ஏன் போற்றுகிறார்? இப்படி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கான வியாக்கியானத்தை நாங்கள் எங்கிருந்து பெறலாம் என்றால், திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்டு திருத்தொண்ட திருவந்தாதியை வழிநூலாக கொண்டு சார்பு நூல் ஒன்று பெரிய அளவில் தமிழ் காப்பிய காலத்தில் தோன்றுகிறது. பெரிய புராணம் அது ஒரு புராண அமைப்பிலே தோன்றிய காப்பியம். தனக்கான முன்னுதாரணத்தை தானே வகுத்துக் கொண்ட காப்பியம். இந்த சுந்தரருடைய கொள்கையை அப்படியே உள்வாங்கி வியாக்கியானம் செய்கிறார் சேக்கிழார் சோழர் காலத்திலே. பல்லவர் கால சிந்தனை நினைத்து பாருங்கள். இந்த சமரச சிந்தனை எப்படி காலந்தோறும் கையளிக்கப்பட்டு வருகிறது. புறநானூற்று புலவனுடைய சிந்தனை இளங்கோவுக்கும், இளங்கோவனுடைய சிந்தனை ஆழ்வாருக்கும், அந்த இளங்கோவனுடைய சிந்தனை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும்,
சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிந்தனை சோழர் கால காப்பிய கர்த்தாவாகிய சேக்கிலாருக்கும் அப்படியே கையளிக்கப்பட்டு வருகிறது. பெருமக்களே, வெறுமனே சமயம் சார்ந்து சைவமும் தமிழும், வைணவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் என்று மொழி என்பது தனித்த ஒரு சமயத்தோடு சார்ந்து மட்டும் சிந்தனை தமிழில் வளர்ச்சி அடையவில்லை. அது கடந்து அனைத்து சமயங்களும் ஒன்றுதான், பிரிவினைகள் வேண்டாம், எல்லாரும் ஒன்றே, எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பது போல அனைவரும் ஒருவரே, அனைத்தும் ஒன்றே என்கின்ற சமரச மனோபாவமும் தமிழில் காலந்தோறும் வளர்ந்து வந்திருக்கிறது. நாங்கள் அதை மற்றவர்களுக்கு காட்ட தவறி இருக்கிறோம். இந்த பாலும் அடிச்சாந்தார் என்கின்ற ஒற்றை வரிக்கு சரியாக சுந்தரரை புரிந்து கொண்ட, அதான் முக்கியமானது. சேக்கிலாருடைய மேதமையை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. சேக்கிலாருடைய மேதமையை, அவருடைய சமரச மனோபாவம் என்பது மிக உன்னதமானது. பௌத்த துறவி ஒருவருடைய அதே ஆடையிலே ஒருவர் சிவன் வழிபாடு செய்கிறார். என்ன அவருடைய வழிபாடு? சாக்கிய நாயனுடைய கதை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன அவருடைய வழிபாடு? அவருடைய மன எழுச்சியிலே அவர் இந்த சிவலிங்க பெருமானை வழிபட வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. ஆடை மாற்ற வேண்டும் என்று எண்ணவில்லை, அல்லது வழிபாட்டு நெறிகளவே என்று அவர் யோசிக்கவில்லை. அந்த நேரத்தில் கல் இருந்தது, கல்லை எடுத்து பூசிக்கிறார். அவருடைய மனதில், அவருடைய மன எழுச்சிக்கு அது சரியாக இருக்கு. அதனால்தான் பெருமக்களை எப்பொழுதும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் வழிபாடு செய்கின்ற வேளையிலே, ஒருவர் வணங்குகின்ற வேளையிலே, நீங்கள் இவ்வாறு கும்பிடுங்கள், இவ்வாறு பிரார்த்தியுங்கள் என்று சொல்லுகின்ற உரிமை எங்களுக்கு கிடையாது. என் அளவில் என் மனதுக்கு எது சரியாக இருக்கிறதோ, எது என்னை கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறதோ அந்த நெறியில் நான் நிற்க வேண்டும். இன்னொருவருக்கும் அதே நெறிதான் பொருந்தும் என்று இல்லை. நான் பஞ்சபுராணம் படிப்பது, திருமுருகாற்றுப்படை ஓதுவது என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறேன் என்றால், இதே புராணங்களை, இதே நூலைத்தான் இன்னொருவர் ஓத வேண்டும் என்று இல்லை. சில வேளை அவருக்கு அபிராமி அந்த அதை படிப்பது அவருக்கு இறைவன் நெருக்கமாக்கலாம், அது அவருடைய நெறி. ஆலயத்துக்கு 2 வேளையும் சென்று 3 வேளையும் சென்று வழிபடுவதுதான் என்னுடைய நெறியாக இருக்கும். இன்னொருவருக்கு ஆலயம் செல்வதே ஒரு மிகையாக தோன்றும். என் வழிபாட்டிடத்தில் என் சுவாமி அறையில் கும்பிடுவதே அவருக்கு போதுமாக இருக்கும். சில பேருக்கு சுவாமி அறை கூட தேவையில்லை. இதை என்னை விட நன்றாக மருத்துவ கலாநிதி ஐயா அவர்கள் நன்றாக விளக்கம் செய்வார். சிலருக்கு சுவாமி அறையே தேவையில்லை, அவர் இருக்கிற இடத்திலே அவருடைய மனமே போதுமாக இருக்கும். எனவே எந்த ஒருவருக்கும் இன்னொருவருடைய வழிபாடு இப்படித்தான் நீ இயற்ற வேண்டும் என்று கட்டுப்படுத்துகின்ற சிறுவர்களை நாங்கள் ஆற்றுப்படுத்தலாம். ஆனால் வளர்ந்த நிலையில இன்னொருவருக்கு இதுதான் வழிபாடு என்று சொல்லிக் கொடுக்கின்ற தேவை எங்களுக்கு இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் இந்த சுந்தரருடைய இந்த கருத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு சேக்கிலார் வியாக்கியானம் செய்கிறார். அப்பால் மடிச்சார்ந்தார் என்று இவர் யாரை சொல்கிறார்? சைவ சான்றோர் பெருமக்களை வரிசைப்படுத்திய திருத்தொண்டு தொகையிலே இந்த தொடர் ஏன் வந்து விழுகிறது, அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று சேக்கிலார் சிந்தித்து செய்யுளிலேயே அதற்கு ஒரு பொருள் மாதிரி வியாக்கியானம் எழுதுகிறார். அப்பாலும் அடி சார்ந்தார் யார்? என்ன சொல்கிறார்? மூவேந்தர் தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடி சார்ந்த முறைமையும். இந்த அப்பால் என்பதற்கு அவர் எப்படி பேசுகிறார்? இடத்தால் அப்பால். இவ்வளவு நேரமும் நாங்கள் தமிழகம் சார்ந்து, தமிழ் சூழல் சார்ந்து சிந்தித்திருக்கிறோமே, இந்த தமிழ் சூழல் சாராமல் வெவ்வேறு இடங்களில் இருந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சிவனை அடி சார்ந்த, சிவனார் அடி சார்ந்த, சிவனை துதித்த என்றில்லை, மூவேந்தர் தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடி சார்ந்த முறைமையோர். நாங்கள் சிவன் என்றும், வைணவர்கள் விஷ்ணு என்றும், அல்லது வெவ்வேறு சமயத்தினர்கள் ஒவ்வொரு பெயர் சொல்லுகின்றதாக கும்பிடுகின்ற கடவுளர்கள் எல்லாரும் ஒரு முதல்வனாருடைய வெவ்வேறு வடிவங்களே, அதில் சந்தேகம் கிடையாது. எங்கள் எல்லாருக்கும் பல தந்தையர்கள் இருக்க முடியாது. ஒரு தந்தை, அந்த ஒரு தந்தையை நான் நிற்கின்ற இடத்திலிருந்து பார்க்கிறேன், எனக்கு தெரிகின்ற தோற்றங்களை நான் வரைகிறேன். இன்னொருவர் இன்னொரு இடத்திலிருந்து பார்க்கிறார், அவருக்கு தெரிகின்ற தோற்றங்களை அவர் வரைகிறார். இன்னொருவர் வேறு தளத்திலிருந்து பார்க்கிறார், அவர் தனக்கு தெரிகின்ற தோற்றங்களை அவர் வரைகிறார். நான் என் தந்தையை வீட்டில் பார்க்கிறேன், அவர் வீட்டில் சாரமணிந்து வெற்றுடம்போடு இருக்கின்ற மேனியை நான் கேறுகிறேன்.
என் தந்தை அலுவலகத்துக்கு செல்லுகின்ற பொழுது இன்னொருவர் பார்க்கிறார். என்னுடைய தம்பி ஒருவர், அவர் அலுவலகத்துக்கு செல்லுகின்ற தோற்றத்தை தன் தந்தையினுடைய தோற்றமாக வரைகிறார். இன்னொரு தம்பி, என் தந்தை ஆலயத்துக்கு செல்கின்ற தோற்றத்தை வரைகிறார். வேட்டி கட்டி விபூதி அணிந்து அவர் செல்கிறார். அது தன் தந்தையினுடைய தோற்றம் என்று வரைகிறார். 3 பேரும் தீட்டிய உருவங்கள் வேறு வேறு. என்னுடைய ஓவியத்தில் காணப்படுகின்ற உருவம் தோற்றப்பொழிவு வேறு. என் தம்பி ஒருவர் கீறிய அலுவலகத்துக்கு செல்லுகின்ற அப்பாவை கீறிய தோற்றம் வேறு, மற்ற தம்பி கீறிய தோற்றம் வேறு. தோற்றங்கள் வேறுபடுகின்றன, ஆடைகள் வேறுபடுகின்றன. ஆனால் நபரில் மாற்றம் கிடையாது. ஒரே நபரைத்தான் நாங்கள் எல்லாரும் கீறியிருக்கிறோம். அதுபோன்றுதான் பரம்பொருளை, முதல்வனாரை, மூலப்பொருளை நாங்கள் சைவ பெருமக்கள் ஒரு விதமாக பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு அவர் தெரிகின்ற தோற்றம் ஒன்று. வைணவ பெருமக்கள் இன்னொரு விதமாக பார்க்கிறார்கள். சமண பெருமக்கள் வேறு விதமாக, பௌத்த பெருமக்கள் வேறு விதமாக, கிறிஸ்துவ பெருமக்கள் வேறு விதமாக, இஸ்லாமிய பெருமக்கள் வேறு விதமாக பார்க்கிறோம். ஒரே பரம்பொருளை, ஒரே சக்தியை நாங்கள் வெவ்வேறு தோற்றுப்பொழிவில் பார்க்கிறோம். அதுதான் எங்களுடைய கடவுள், எங்கள் சமயத்தினுடைய தலைவர் என்று குறித்துக் கொள்கிறோம். ஆனால் அவர் மட்டும்தான் கடவுள் கிடையாது. அவர் இந்த தோற்றங்கள் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற ஒருவர். சேக்கிழார் அந்த சிந்தனையை வலியுறுத்துகிறார். பெருமக்களை நான் இதை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். பெரும்பாலும் சைவ காப்பியம் என்று தமிழ் உலகத்தால் கவனிக்கப்படாது, அல்லது இது ஒரு சமயம் சார்ந்த காப்பியம் என்று ஒதுக்கப்படுகின்ற அந்த காப்பியத்தில் காணப்படுகின்ற சமரச மனோபாவத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சேக்கிழார் தெளிவாக வரையறுக்கிறார். சுந்தரருடைய செய்யுள் அடிக்கி அவர் கொடுக்கின்ற வியாக்கியானம் என்பது மூவேந்தர் தமிழ் வழங்கும் நாட்டுக்கு அப்பால், ஆகவே தமிழ்நாடு கடந்து அகண்ட பாரதத்தை, ஏனைய பிரதேசங்களை, ஐரோப்பிய கண்டங்களை, அந்த இடங்களிலே எல்லாம் முதல்வனார் பரம்பொருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்தியை வழிபடுகின்ற எல்லாரையும் தன்னுடைய குருநாதர்களாக கொண்டு அப்பாலும் அடிச்சார்ந்தவர்களாக சுந்தரர் வணங்குகிறார். ஒன்று. அடுத்தது, நாவேந்த திருத்தொண்டர் தொகையை கூறும் நம் தொண்டர் நெற்றொண்டர் காலத்து முன்னும் பின்னும். இந்த திருத்தொண்ட தொகையிலே சொல்லப்பட்ட அடியார்கள் காலத்தில், இந்த அப்பாலம் என்கின்றதை அடுத்தது காலப்பொருள் எடுக்கிறார். இந்த திருத்தொண்ட தொகையிலே சொல்லப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் அடியார்களா? அதற்கு முன்பு அடியார்கள் இருந்திருக்க மாட்டார்களா? அல்லது அதற்கு பின்னால் அடியார்கள் வரமாட்டார்களா? மாணிக்கவாசர் வந்தாரே. அப்படியானால் இந்த காலத்தில் இந்த நூலில் சொல்லப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த அடியார்கள், பின்பு வாழ்ந்த அடியார்கள், தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளே வாழ்ந்த அடியார்கள், எல்லைக்கு அப்பால் எந்த பரம்பொருளையாவது வாழ்ந்த அடியார்கள், இவர்கள் எல்லாரையும் சேவேந்து வெல்கொடியான் அடிச்சார்ந்தோறும் செப்பிய அப்பாலும் அடிச்சார்ந்தாரே என்று சொல்லி சேக்கிழார் பாடுகின்ற பொழுது, நாங்கள் கணியன் பூங்குன்றன் தொடக்கி வைத்த அந்த சமரச மனோபாவம், இளங்கோவின் மனோபாவம் சுந்தரர் வாயிலாக சேக்கிழாரிடம் பிரவாகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஒரு சமய கருத்தை முன்னிறுத்துவதற்குத்தான் ஒரு நூல் எழுந்தாலும் உன்னதமான கொள்கை சான்றோர்களிடம் அந்த மட்டுப்பாடு, எல்லைப்பாடு காணப்படுவதில்லை. ஒரு எல்லையிலே மனிதாபிமானமும் உயர்ந்த சகோதரத்துவமும் ஒற்றுமையும் மேம்பட்ட மனோநிலையிலே எல்லாவற்றையும் அரவணைக்கின்ற ஒரு உன்னதமான குரலை தமிழ் சான்றோர்கள் காலந்தோறும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சமய பூசல் மிகுந்து சைவமா வைணவமா என்று அடிபட்டுக் கொண்டிருந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் தசாவதாரம் படம் பார்த்திருப்போம். திரைப்படத்தில் தொடக்க காட்சி ஒன்று, அந்த சிதம்பரத்திலே முன்னாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு முன்னால் இருக்கின்ற பள்ளிகொண்ட பெருமாளுடைய சிலையை ஒரு சைவ மன்னன் அகழ்ந்தெடுத்து கடலுக்குள் போடுகின்ற ஒரு காட்சி வரும். அது உண்மையா பொய்யா இருக்கட்டும், அந்த அளவு தூரம் இன முரண்பாடு, சமய முரண்பாடாக வெவ்வேறு சமய குழுக்களாக நிலை பெற்று என் சமயம் மட்டுமே உயர்ந்தது, உன் சமயம் சமயம் அன்று என்று சொல்லுகின்ற நிலைமை காணப்பட்டது. அந்த காலகட்டத்தில் திருமால் தான் பெரியவன், இல்லை சிவன் தான் பெரியவன் என்கின்ற குரல் ஓங்கியொலித்த காலகட்டம் அந்த சோழர் காலகட்டம். இதனால் பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் பொன்னியின் செல்வன் நாவல் வாசித்திருக்கிறோம். கல்கியினுடைய வாயிலாக படம் பார்த்த அனுபவம் வேறு, கல்கியினுடைய நாவல் வாசிக்கின்ற அனுபவம் வேறு. அது ஒரு மிக சிலிர்ப்பை தரக்கூடிய அனுபவம். அந்த இதில் நாவலில் ஆழ்வார்க்கடியான ஒரு பாத்திரம் வருகின்ற பொழுது இந்த கண்டுகட்டு
கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்று சொல்லுகின்ற சைவ சிவபெருமானுடைய திருநாமங்களை கேட்டாலே தொடக்கு என்பது போல, அல்லது சைவம் சார்ந்த பொருட்களை பார்த்தாலே தொடக்கு என்பது போல அதிதீவிரமான ஒரு மனோநிலை இங்கு பேசப்படும். ஒரு ஆலயத்தில் இருந்து காக்கை தன் காலில் ஏதோ ஒரு இதையை கொத்துகிறது, அது கோவிலை உடைப்பது போல இருக்கிறது என்றால், ஆஹா, இந்த சைவ காக்கை வந்து வைணவ கோவிலை உடைக்கிறது என்பதாக பேசுகின்ற அளவுக்கு மத தீவிரம் நிரம்பிய காலகட்டத்தில் கம்பன் வாழ்கிறார். கம்பன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அரண் அதிகம், அறந்தான் பெரியவன், அறந்தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம், இல்லை இல்லை ஹரி அதிகம், இல்லை ஹரியே பெரியவன், ஹரிதான் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற கூட்டம். அதற்கு பிறகு அவன் சொல்லுகின்ற வார்த்தை, இப்படி 2 கூட்டத்தினருக்கும் பரகதி சென்று அடைய முடியாது. இவ்வாறு மத தீவிரம் மிக்கு என்னுடைய சமயம்தான் உயர்ந்தது, என்னுடைய சமயம்தான் உயர்ந்தது என்று வாதிப்பவர்களுக்கு வீடு பேறு கிடைப்பதில்லை, அவர்கள் உண்மையை புரிந்து கொள்வதில்லை என்று கம்பன் பதிவு செய்கிறார். எந்த காலகட்டத்தில் கடுமையான மத முரண்பாடுகள், சைவமா வைணவமா என்கின்ற முரண்பாடுகள் மேலோங்கி நின்ற காலகட்டத்திலே சைவம்தான் பெரிதென்று வாதிப்பவனுக்கும் வீடில்லை, வைணவன்தான் பெரிதென்று வாதிப்பவனுக்கும் வீடில்லை, 2 பேருக்கும் பரகதி கிடையாது என்கின்ற குரலை கம்பன் ஓங்கி ஒலிக்கிறார். அந்த துணிச்சல் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற விளைவு சமரச மார்க்கம் எங்கள் சூழலுக்கு தேவையானது என்கின்ற புலவனுடைய விருப்பம் நாங்கள் வெளிப்படுத்தப்பட. இந்த நீண்ட வரலாறு இப்படி பார்க்கிற போது அப்படியே தொடர்ச்சியாக இந்த சமரச மனோபாவம் கையளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஒரு தீர்வாக அடுத்த காலகட்டத்தில் வாழுகின்ற அருணகிரிநாதர் பார்க்கலாம். அவர் முருக பக்தர். பிளவுபட்டிருக்கின்ற சைவம் வைணவம் என்று பிளவுபட்டிருக்கின்ற தமிழகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் கையில் எடுத்துக் கொள்கிறார் முருகன் என்கின்ற ஆயுதத்தை. முருகன் என்கின்ற அழகனை வைத்துக் கொண்டு இந்த 2 குழுக்களையும் 2ஆக பிளவுபட்டிருக்கின்ற தேசத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார். முருகன் சிவனாருடைய மகன். யாருடைய மருகன்? திருமாலுடைய மருகன். எனவே இவன் சிவனுக்கு சைவனரை சார்ந்த சிவனுடைய மகன், வைணவனரை சார்ந்த திருமாலுடைய மருகன். ஆகவே எதற்காக பிளவுபடுகிறீர்கள்? எதற்காக சண்டை பிடிக்கிறீர்கள்? கவியால் கடலடைத்தோன் மருகோனை, கணவனக்கச் செவியால் பணியணி கோமான் மகனை. நீ நினைத்து பாருங்கள். கவியால் கடலடைத்தோன், குரங்குகளால் கடலுக்கு பாலம் போடுகின்ற ராமனுடைய மருமகன். கவியால் கடலடைத்தோன் மருகோனை. அடுத்த வரி என்ன? கணவனக்கச் செவியால், பாம்பு, செவியால் பணி அணி கோமான் மகனை. பாம்பை ஆபரணமாக அணிகின்ற சிவனாருடைய மகன். இப்ப முருகனை முன்வைத்து திருமால் நெறி சைவ நெறி 2மே ஒரு இடத்தில் சங்கமிக்கின்றவைதான் என்பதை அருணகிரிநாதர் நுட்பமாக பதிவு செய்யும். எனவே இந்த பிளவுகள், பேதங்கள் தமிழ் சூழலுக்கு ஆகாது. உங்களுடைய சமய நெறியிலே நில்லுங்கள், வழிபடுங்கள், அது மட்டும்தான் உயர்ந்தது. நீ என் சமய நெறிக்கு வா என்கின்ற எல்லைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்பது இந்த சமரச குரலினுடைய அடிநாதமாக இருந்து வந்திருக்கு. சரி, இந்த மரபு சார்ந்த அறிஞர்களோடு, மரபார்ந்த புலமையாளர்களோடு இந்த சமரச கோட்பாடு, சமரச எண்ணம் தமிழில் அற்றுப் போய் விடுகிறதா என்றால் இல்லை. தமிழின் எல்லா தளங்களிலும் நவீனத்துவத்தினுடைய தோற்றமாக இருக்கின்ற பாரதியினுடைய வருகை நேர்கிறது. ஐரோப்பியர் காலத்தில் பாரதி எப்படி பாடுகிறான் என்று நீங்கள் பாருங்கள். அவன் கடுமையான ஒரு சாக்தன், சிவனை அறிவே சிவன் என்று வணங்கியவன், விநாயகர் நான்மணி மாலை பாடியவன். ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற புதிய ஆத்திசூடி பாடுகிறார். ஆத்திசூடிய தொடக்கம் எப்படி அமைகிறது? ஆத்திசூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் வேணியான் சிவபெருமான், கர்ணரம் கொண்டு கடல் மிசை கிடப்போன் திருமால், மகவது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இஸ்லாமிய நெறி, இயேசுவின் தந்தை கிறித்துவ நெறி,
எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. ஆக கணிகன் பூங்குன்றன், இளங்கோ, கம்பன் என்று சொல்லுகின்ற அந்த உன்னத வரிசையினுடைய ஆழமான ஆத்மார்த்தமான சிந்தனையை உள்வாங்கிக் கொண்ட நவீன யுக கவிஞன் பாரதி பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதை அனைவரும் ஏற்று தொழுதிட வேண்டும் என்று சொல்கிறான் என்றால் அந்த சமரச உள்ளம் எப்படி ஒரு சமயம் சார்ந்த மனோபாவம் தமிழில் கடத்தப்பட்டு வந்திருக்கிறதோ, எப்படி ஒரு தத்துவம் சார்ந்த மனோபாவம் தமிழில் கடத்தப்பட்டு வந்திருக்கிறதோ, இதற்கு நிகராக அல்ல இதைவிட மேலாக உன்னதமான சான்றோர்களால், அறிவின் உண்மையான தரிசனத்தை பெற்றுக்கொண்ட அறிஞர்களால் சமரச மனோபாவமும் தொடர்ச்சியாக கடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய பெரு விளைச்சலை நாங்கள் தாயுமானவர்களும் பார்க்கிறோம். சமரச சுத்த சன்மார்க்க நெறியாக வள்ளலாரிடம் பார்க்கிறோம். இவ்வாறு தமிழில் இடையறாது தொடர்ந்து சமரச உள்ளம் எங்கள் இலக்கியங்கள் வாயிலாக, சமுதாயத்தினுடைய அறிவு செயற்பாடுகள் வாயிலாக தொடர்ச்சியாக நிலைபெற்று வந்திருக்கிறது. நாங்கள் அதை தனித்து கண்டெடுக்க தவறிவிட்டோம். இதனால் தமிழ் என்பது வெறுமனே ஒரு சமயம் சார்ந்த, தமிழ் என்பது வெறுமனே ஒரு மதம் சார்ந்த மொழி என்பது போன்ற ஒரு தோரணை உருவாகிவிட்டது. நான் நிறைவாக எங்களுடைய நாட்டு அறிஞர் ஒருவருடைய மேற்கோள்களோடு இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புவேன். தமிழ் கடந்த முறை உரையாற்றிய பேராசிரியர் அவர்கள் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் தொடர்பாக உரையாற்றியதாக ஐயா அவர் சொன்னார்கள். அந்த தமிழாட்சி மாநாடுகளுக்கு வித்திட்ட எங்களுடைய வனபிதா தனிநாயகம் அடிகளார் அவர்கள், அவர் எந்த நெறி சார்ந்து நின்றார் என்பதை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிவோம். ஆனால் அவர் தன்னுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டது திருமந்திரத்தை, ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்பதை தன்னுடைய வாழ்வியல் கோட்பாடாக எடுத்துக்கொண்டு ஒரு மதம் கடந்த மானுடம் எவ்வாறு உலகளாவி விரியும் என்பதற்கான ஆதாரங்களை தன்னுடைய தமிழ் தூது பயணங்களின் மூலமாக சேகரித்து எவ்வாறு திருவாசகம் ஒவ்வொரு இடங்களில் போற்றப்படுகிறது, எவ்வாறு திருப்பல்லாண்டு தென்கிழக்காசி நாடுகளில் பரவி இருக்கிறது என்று எந்த விதமான சமய காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அவர் தமிழை கொண்டாடி தமிழ் என்பது ஒரு பக்தியின் மொழி என்று நிறைவாக தன் கருத்தை வெளியிடுகிறார். பெருமக்களே, தமிழ் என்பது சமயத்தின் மொழி என்று சொல்வது, தமிழ் என்பது மதத்தின் மொழி என்று சொல்வது வேறு. ஆனால் தமிழ் என்பது பக்தியின் மொழி, பக்தி என்கின்ற உணர்வை வெளிப்படுத்துகின்ற மொழி. சமயம் என்று மதம் என்று சொல்லிவிட்டால் அதற்குள் ஒரு அடையாளம் வந்துவிடும். ஆனால் பக்தி என்கின்ற உணர்வுக்கு அடையாளம் கிடையாது. நான் என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை அவர் சொல்கின்ற ஒரு உவமை மூலமாக சொல்லி இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன். நான் அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மொழியிலே, அம்மே என்று இன்னொரு சிங்கள நண்பர் சிங்கள மொழியில் சொல்கிற பொழுது, அல்லது மம்மி என்று ஒரு கிறிஸ்துவ ஆங்கில நண்பன் தன் மொழியில் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு விரிகின்ற படங்கள் வேறு வேறு. நான் அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சேலை கட்டி விபூதி பொட்டு வைத்த ஒரு தமிழ் தாய் ஞாபகம் வருகிறாள் நினைவு திரைகளில். அம்மே என்று சொல்லுகின்ற பொழுது ஒசரி கொசுவம் வைத்தது சேலை கட்டிய ஒரு சிங்களத்தாய் ஞாபகத்துக்கு வருகிறாள். மம்மி என்கின்ற பொழுது கவுன் அணிந்த ஒரு ஆங்கிலத்தாய் ஞாபகம் வருகிறாள். பெயர்களில் வேறுபாடு இருக்கின்றது, தோற்றங்களில் வேறுபாடு இருக்கின்றது, ஆடை தோற்றங்களில் அடையாளங்களில் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் என் மீது என் தமிழ் தாய் கொண்ட தாய்மைக்கும், சிங்கள நண்பன் மீது அந்த சிங்கள அம்மா கொண்டிருக்கின்ற தாய்மைக்கும், அந்த கிறிஸ்துவ ஆங்கில நண்பன் மீது அவருடைய அம்மா கொண்டிருக்கின்ற தாய்மைக்கும் வேறுபாடு கிடையாது. தாய்மை என்பது உணர்ச்சியால் ஒன்றுபட்டது. எனவே தமிழ் என்பது எந்த சமயம் சார்ந்த அடையாளத்தையும் காட்டி வந்திருக்கலாம். சைவ அடையாளம் இருக்கிறது, வைணவ அடையாளம் இருக்கிறது, சமண அடையாளம் இருக்கிறது, பௌத்த அடையாளம் இருக்கிறது, இவ்வாறு கிறிஸ்துவ இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கின்றன. என்றாலும் இவையெல்லாம் கடந்து இந்த எல்லா சமயங்களும் எந்த உணர்வை போதிக்கின்றனவோ அந்த பக்தி என்பது ஒன்று. அந்த பக்தியின் அடையாளமாக தமிழ் இருக்கிறது. இன்றைக்கு போலி அறிஞர்கள், அப்படி நான் சொல்ல விரும்புவேன், போலி அறிஞர்கள்
திருவள்ளுவர் என்கின்ற அந்த மாபெரும் ஞானிக்கு இந்த சமரச மனோபாவத்தை உண்மையாக விதித்தெடுத்ததில் மிக முக்கிய பங்கு அவருக்கு இருக்கிறது. நான் அவரை அழுத்தி சொல்வதற்காகத்தான் அவரை நிறைவாக வைத்திருக்கிறேன். அந்த ஞானிக்கு எங்களுடைய சிற்றறிவினால் இவர் என் சமயம் சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று அவருக்கு காவி கட்டுவது, இல்லை சில பேர் அவருக்கு காவி கலற்றுவது, சில பேர் அவருக்கு விபூதி அணிவிப்பது, சில பேர் அவருக்கு திருநாமம் இடுவது, சில பேர் பூநூல் சாத்துவது, சில பேர் பூநூல் அறுத்துவிட்டு கருப்பு ஆடை அணிவது என்று என் மன விருப்பங்களுக்கும் வக்கிரங்களுக்கும் ஏற்ப அந்த ஞானிக்கு நாங்கள் அடையாளங்களை கொடுக்க நினைக்கிறோம். அது அவனுக்கு செய்கிற இழுக்கு என்பதை புரிந்து கொள்ளாமல் எந்த அடையாளமும் வர வேண்டாம் என்று இந்த உலகத்துக்கு பொதுமையான அறத்தை, எப்பவும் கடவுள் வழிபாட்டில் 2 விதமான வழிபாடு பேசுவார்கள். ஒன்று தான் வழிபாடு கடவுள், எனக்கு விருப்பமான ஒரு கடவுளை என் குலதெய்வத்தை நான் வழிபட்டு வருவது, இல்லை என்றால் நான் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்புடைய கடவுளை வழிபடுவது, நான் எந்த விஷயத்தை பேசப் போகிறேனோ அதற்கு பொதுவான கடவுளை பேசுவது. திருவள்ளுவர் அறத்தை பேச தொடங்குகிறார். அறத்தை பேச தொடங்குகிற பொழுது இந்த அறத்தை எந்த சமயம் சார்ந்த அடையாளங்களோடு சொன்னாலும் அந்த சமயத்துக்கு மட்டும் இந்த அறம் உரித்தாகிவிடும் என்கின்ற புரிந்த தெளிதலோடு ஞானத்தோடு, தான் பாடுகின்ற கடவுள் எந்த அடையாளத்துக்குள்ளும் அடங்கக்கூடாது என்கின்ற தெளிவோடு அவர் கடவுள் வாழ்த்து அதிகாரம் பாடுகிறார். பெருமக்களை நினைத்து பார்க்க முடியுமா? உலகத்தில் அப்படி ஒரு இலக்கியம் இருக்க முடியுமா? கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். பலர் சொல்வது போன்று திருவள்ளுவர் நாத்தியர் கிடையாது, கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த கடவுளுக்கு எந்த அடையாளம் கொடுக்க மறுக்கிறார். கடவுளை வழிபடுகின்ற உருவத்தை பாடுகிறார், உருவ வழிபாடு ஏற்றுக்கொள்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் உருவத்தை மட்டும் பாடவில்லை, அருவத்தையும் பாடுகிறார். அந்த உருவத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது கூட எல்லா சமய கடவுள்களுக்கும் பொருத்தமான உருவத்தை தான் சொல்கிறார். தனியே சைவ கடவுளுக்குரிய அடையாளத்தையோ, வைணவ கடவுளுக்குரிய அடையாளத்தையோ, இஸ்லாமிய பரம்பொருளுடைய அடையாளத்தையோ, கிறிஸ்துவ பரம்பொருளுடைய அடையாளத்தையோ, சமண அடையாளத்தையோ, சாக்தி அடையாளத்தையோ, பௌத்த அடையாளத்தையோ ஒரு சுட்டவில்லை. இருள் சேர் இவனையும் சேரா இறைவன், இறைவன் என்றே பேசுகிறார் பொது வார்த்தைகள். கடவுள் கடவுள் என்று பேசுகிறார் பொது வார்த்தைகள். இவ்வாறு பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் பொதுமை அல்ல, காட்டுகின்ற உருவத்திலும் பொதுமை. எந்த தோற்றமும் முகத்தை பேசவில்லை. முகத்தை பேசினால் யானை முகம், 6 முகம் என்று வேறுபாடு வரும். கரங்களை பேசவில்லை, கரங்களை பேசினால் 12 கை வேறுபாடு வரும், 5 கரம் வேறுபாடு வரும். எனவே எல்லாருக்கும் பொருத்தக்கூடியதாக 2 திருவடிகளை மட்டும் பேசி அந்த திருவடிகளை மட்டும் சுட்டுவதன் ஊடாக உருவத்தை பொதுப்பட சுட்டி எந்த அடையாளத்தையும் காட்டாமல் திருவள்ளுவன் என்கின்ற மேதமை இந்த சமரச உள்ளத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு மட்டமான அறிவினால் அல்லது ஒரு ஒருமைப்பாடில்லாத அறிவினால் எங்கள் சமயம் சார்ந்து அவரை காட்ட வேணும் என்கின்ற ஒரு விருப்பத்தில் செய்கின்ற செயல்கள் எல்லாமே அந்த பெரிய ஞானிக்கு செய்கின்ற இழுக்குகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. எனவே கணிகன் பூங்குன்றின் முதலாக இன்றை வரைக்கும் பாரதி வரைக்கும் அதை கடந்தும் வருகின்ற ஒரு சமரச மனோபாவம் என்பது, சமரச உள்ளம் என்பது, தமிழ் மொழி எவ்வளவு தூரம் உலகநேயமானது, சமரசமானது, சமத்துவமானது, அது அனைவரையும் அங்கீகரிக்கக்கூடியது என்கின்ற உரிமை சிந்தனையை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை, உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற அத்துணை பேரையும் எங்களுடைய உறவினர்கள் என்று கொண்டாடிய அந்த உன்னதமான தன்மையை எல்லாம் எடுத்து காட்டுவனவாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தமிழை சமயம் சார்ந்து சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் சமயம் கடந்த சமரச உள்ளத்தோடும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திப்பது இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியமானது. உலகளாவிய ரீதியில் பறந்து வாழுகின்ற நாம் உலகெங்கெங்கும் வாழுகின்ற வெவ்வேறு அடையாளங்களை கண்டு அவர்களோடு அந்த அடையாளங்களை கொண்டாடுபவர்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான உள்ளத்தை பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. சைவம் கடந்தும் எங்கள் நெறி கடந்தும் வாழுகின்ற பெருமக்களையும் அப்பாலும் அடிச்சார்ந்தவர்கள் எங்கள் முன்னோர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த விரிந்த மனப்பாங்கு தமிழர்களாக எங்களுக்கு வாய்க்க வேண்டும். அவ்வாறு வாய்த்தால் நாங்கள் இந்த உலகத்துக்கு வெறுமனே மேற்கோளாக சொல்லுகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற அந்த ஒற்றை வரியினுடைய உண்மையான தாற்பயத்தை மற்றவர்களுக்கு
உணர்த்தியவர்கள் ஆவோம் என்கின்ற அளவில் என்னுடைய இந்த சமரசமும் தமிழும் என்கின்ற தலைப்பிலான சிறிய உரையை இந்த பெரியவர்களுக்கு முன்னால் நான் நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.